நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சித்தி, சாப்பாடுலாம் ரெடி ஆயிடுச்சா? இதோ பண்ணிக்கிட்டே இருக்கேன்பா. ஐயோ சித்தி, ரொம்ப பசிக்குது சித்தி. காலையில இருந்து நான் ஒருத்தியே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு எவ்வளவு அசதியா இருக்கு தெரியுமா? சித்தி, என்ன சித்தி இதுக்கெல்லாம் கவலைப்பட எப்படி? இப்பெல்லாம் டெக்னாலஜி எங்கேயோ போயிடுச்சு. எல்லாத்துக்குமே மிஷின் வந்துருச்சு சித்தி. உதாரணமா துணி துவைக்கிறதுக்கு, பாத்திரம் கழுவுறதுக்கு, காய்கறிகளை கட் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே மிஷின் இருக்கு. இதெல்லாம் வாங்கிட்டா உங்க வேலை ரொம்ப சுலபமாயிடும்ல. உனக்கு என்னப்பா, சொந்த பிசினஸ் பண்ற, நல்லா சம்பாதிக்கிற, அதனாலதான் இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. சித்தி, ஏன் கவலைப்படுறீங்க? சித்தப்பா கிட்ட வாங்கி கொடுத்துட்டு போறாரு. ஐயோ, அவர்கிட்ட என்னப்பா இருக்கு? எனக்கு சாப்பாடு போடுறதுக்கே அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. இருக்கிற இந்த வீடே ஓசிதான். எனக்கும் உன்ன மாதிரி ஒரு பையன் இருந்திருந்தா நல்லா பிசினஸ் பண்ணி எங்களை காப்பாத்திருப்பான். என்ன பண்றது, அந்த குடுப்பனையும் எனக்கு இல்ல. சித்தி, என்ன சித்தி இது? இதுக்கெல்லாம் வருத்தப்பட எப்படி? நான் யாரு உங்களுக்கு? பையன் தானே. என்ன வேணும் என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு வாங்கி தரேன். உண்மையாவப்பா சொல்ற? நிஜமாதான் சித்தி. ஐயோ, நம்ம பிரியாக்கும் சீதாக்கும் தான் என்னால ஒண்ணுமே வாங்கி தர முடியல. அதனால உங்களுக்கு என்ன வேணும்னாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு வாங்கி தரேன். ஐயோ, நீ இவ்வளவு அன்பா குடுக்கறேன்னு சொல்றப்போ நான் என்ன வேண்டாம்னா சொல்ல போறேன்? நீ என்ன வேணாலும் வாங்கி கொடு, நான் சந்தோஷமா வாங்கிக்கிறேன். சரி சித்தி. ஆனா சித்தி, இப்ப எனக்கு ரொம்ப பசிக்குது. சாப்பாடு ரெடி ஆகுமா இல்லையா? இத பாருப்பா, 5 நிமிஷம் எல்லாம் ரெடியா இருக்கு. நீ போய் உட்காரு, நான் எடுத்துட்டு வரேன். ஓகே. அக்கா மக வாங்கி தரேன்னு சொன்னா வேண்டான்னு சொல்ல போறேன்? வேண்டான்னு சொன்னா தம்பி கோச்சுக்கொள்ள. பரவாயில்ல, அவனுக்கு இது போதும். தேவராஜ், தினேஷ் நல்ல பையனா தான் இருக்கான். கல்பனா வாழ்க்கைய பத்தி இனி பிரச்சனையே இல்ல. ஆமாண்ணா. என்ன எல்லாரும் புறப்படலாமா? அத்தை எங்க காணோம்? அத்தை, பாட்டிக்கு உடம்பு சரியில்லை. ஐயோ, என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? இப்ப என்ன வந்து பண்றது? பாருங்க. என்னாச்சு? வாங்க பாக்கலாம். அத்தை, அத்தை என்னாச்சு? ஒண்ணு இல்லம்மா, கொஞ்சம் அசதியா இருக்கு. ஐயோ, என்னங்க டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க. வேண்டாப்பா, வேண்டாம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். ஒண்ணு இல்ல. சித்ரா, நம்ம இப்ப போகணுமா? அம்மாக்கு உடம்பு சரியானதுக்கு அப்புறம் போலாமே. வேண்டாம் தியாகராஜ், ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது தடை பண்ணக்கூடாது. நீங்க போயிட்டு வாங்க. அத்தை, நல்ல காரியத்துக்கு போகும்போது நீங்களும் கூட இருந்தா நல்லா இருக்கும். நான் வர்றது முக்கியம் இல்ல சித்ரா, கல்பனோட கல்யாணம் நடக்கணும், அதுதான் முக்கியம். நீங்க போயிட்டு வாங்க. அத்தை, நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க, நான் பாட்டியை பாத்துக்கிறேன். இல்ல சீதா, நீ இந்த வீட்டோட மூத்த மருமக, நீ போய்தான் ஆகணும். எல்லாரும் போயிட்டு வாங்க, நான் இங்க இருக்கேன். நல்லதே நடக்கும், போங்க. ஆமா, நான் ரெடிமா, போலாம். அம்மா, நீ எங்க கிளம்பிட்ட? என்னடா இப்படி கேக்குற? தினேஷ் வீட்டுக்கு தான். ஏய், நீ ஒண்ணும் வர வேண்டாம். என்னம்மா? கல்பனா, கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு போறது நம்ம முறை இல்ல. என்னத்த சொல்றீங்க? ஆமா சித்ரா. அப்புறம் என்ன கல்பனா, நீ வீட்டுல இருந்து உன் பாட்டி பாத்துக்க. நாங்க எல்லாரும் போயிட்டு வந்துடுறோம். அம்மா, நாங்க எல்லாரும் போயிட்டு வந்துடுறோம். போயிட்டு வாங்கப்பா. சரிம்மா, கிளம்புறோம். சரிப்பா, சரி. டேய், சரி. வாங்க வாங்க. போயிட்டு வர அத்தை. போயிட்டு வாமா பாட்டி. சரிப்பா. என்ன பாட்டி, நான் போக கூடாதா? போக கூடாதுமா. இந்த போற சாக்க வச்சு அப்படியே தினேஷ பாக்கணும்னு ஆசைப்பட்டேல்ல? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. அம்மாடி ராசாத்தி, ஓ வயசை தாண்டி தாண்டி நான் வந்திருக்கேன்.
எனக்கு எல்லாம் தெரியும். பாரு, வெக்க வருது பாரு. என்ன பிரியா வெறும் கையோட வந்துட்டு இருக்க? போய் பூ பழம்லாம் எடுத்துட்டு வா. சரி ரவி, எந்த வீடுன்னு சொல்லு ஃபர்ஸ்ட். இந்த வீடு தான்ப்பா. என்னடா இந்த வீடுங்கற? இந்த வீட்டோட கேட் லாக் ஆயிருக்கு. ஓ, வீடு பூட்டி இருக்கா? குடும்பத்தோடவா கிளம்பி வரீங்க? வச்சா நான் உங்களுக்கு ஆப்பு. தினேஷ் வீட்டுக்கு எல்லாருமே போயிருக்காங்க. தினேஷோட அப்பா அம்மா கிட்ட எல்லாரும் நல்லபடியா பேசிட்டு வரணும். ரவி, இந்த வீடு தானடா? ஆமாப்பா. அப்புறம் என்னடா வீடு பூட்டி இருக்கு? ரவி, கல்பனா ஃபோன் பண்ணி தினேஷ் நம்பர் வாங்கு. ரவி அண்ணா, அண்ணா சொல்லுண்ணா. கல்பனா, தினேஷ் நம்பரை உடனே SMS அனுப்பு. தினேஷ் நம்பரா? ஏன்னா நீங்க எல்லாரும் அங்கதானே இருக்கீங்க. வீடு பூட்டி இருக்குமா? என்னண்ணா சொல்றீங்க? தினேஷ் வீடு பூட்டி இருக்கா? சரி சரி, நீ எதுவும் டென்ஷன் ஆகாத. SMS அனுப்பு, நான் என்னங்கறத பேசிக்கிறேன். சரி, ஓகே. என்னடா ஆச்சு? ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அத்தை, நம்ம எல்லாரையும் வீட்டுக்கு வர சொல்லிட்டு இப்படி பண்ணா எப்படி? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. தினேஷ் வேணும்னே இப்படி பண்ணிருப்பானோ? ஏய் பிரியா, உன் வாயில இருந்து நல்ல வார்த்தையே வராதா? அப்படி இல்ல அத்தை, எங்கேயாவது போறதா இருந்தா ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க அப்பா அம்மாவை கூப்பிடுறதுக்கு ஏர்போர்ட் போயிருக்கலாம்ல. அப்படின்னா போனே ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. டேய், இன்னொரு தடவை ட்ரை பண்றா. ட்ரை பண்ணி பாரு ரவி. தினேஷ் ஏன் இப்படி பண்றான்? மறுபடியும் ஸ்விட்ச் ஆஃப்னு தான் வருது. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். அவன் மட்டும் கையில கிடைச்சான். எதுக்குடா கோவப்படுற? அமைதியா இருடா. பெரியப்பா, அவனே வீட்டுக்கு வந்து தப்ப ஒத்துக்கிட்டு எங்க வீட்டுக்கு வந்து அம்மா அப்பா கிட்ட பேசிக்கங்கன்னு சொன்னான். எல்லாரும் இங்க வந்தோம். இங்க வந்து பார்த்தா வீடு பூட்டி இருக்கு, போனும் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு, அவனும் வரல. இதுக்கு என்ன அர்த்தம்? டேய், அவசரப்படாதடா, பொறுமையா இருடா. விஷயம் என்னன்னு தெரியாம நம்ம கோவப்படக்கூடாது, டென்ஷன் ஆகாத. ராம், நீ கொஞ்சம் பொறுமையா இருப்பா.
யாரு இவங்க? எதுக்கு வந்திருக்காங்க? நீங்களே யாரு? எதுக்கு வந்திருக்கீங்க? தினேஷ்ங்கிறவரு இந்த வீட்டுல தானே இருக்காரு? ஆமா, இங்கதான் இருக்கான். அவரு எப்போ வருவாருன்னு தெரியுமா? அவன் எப்போ போவான் எப்போ வருவான்னு தெரியாது. அப்படி வந்தா கூட ராத்திரி 12 மணிக்கு மேலதான் வருவான். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? இல்ல, ஒரு முக்கியமான விஷயமா அவரை பார்க்க வந்தோம். முக்கியமான விஷயமா? அவனை நம்பியா? போங்க சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? இல்ல, ஒரு முக்கியமான விஷயமா அவரை பார்க்க வந்தோம். முக்கியமான விஷயமா? அவனை நம்பியா? போங்க சார். அவனை நம்பி வந்திருக்கீங்களே, நல்லது நடந்தா சரி. சரி, நாம கிளம்பலாம். சித்ரா, வர சொன்னா வந்தோம். இங்க வந்து பார்த்தா அவனை காணோம். இனிமே இங்க நின்று என்ன பண்றது? பாக்குறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? அமைதியா இருமா. நீங்க பாரு சித்ரா, கொஞ்சம் பொறுமையா இரு. வந்தது வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாத்துடலாம். வெயிட் பண்ணுவோமே. என்னக்கா இது? இவங்க எதுக்கு இங்க நிக்கிறாங்க? தெரியலையே, வா என்னன்னு கேப்போம். அச்சச்சோ. வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். நீங்க சித்ரா தேவி மேடம் தானே? ஆமா. என்னம்மா நடுரோட்ல நிக்கிறீங்க? சொச்சோ, கல்பனா மாதிரி புள்ளைய பெத்தா நடு ரோட்ல தான் நிக்கணும். சும்மா தான். நாங்க வரோம். மை காட், சித்ரா, அம்மா வீட்ல இருந்து ஃபோன் பண்றாங்க. வேணாம். நாம இந்த நிலைமையில இங்க இருக்கோன்னு அத்தை கிட்ட சொன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க. அம்மா, நாங்க தினேஷ் வீட்ல தான் இருக்கோம். பேசிட்டு அப்புறமா கால் பண்றோமா? சரி, வச்சிடுறேன். பை. இந்த சம்பந்தம் நல்லபடியா நடக்கணும்னு அம்மா ரொம்ப ஆசையா இருக்காங்க. ஆனா இங்க பார்த்தா இப்படி இருக்கு.
தினேஷ் வந்துட்டானா இல்லையான்னு ஒன்னும் தெரியலையே. நாம தினேஷ்க்கு ட்ரை பண்ணுவோம். வேண்டாம் வேண்டாம், ஒருவேளை அவன் அம்மா அப்பா கூட பேசிட்டு இருக்கும்போது நாம ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டோம்னா வேண்டாம், வெயிட் பண்ணலாம். வந்துடுவான், வராம எங்க போவான்? சித்ரா, இல்ல சுமித்ரா, இல்ல. இதுக்கு மேலே என்னால இங்க காத்திருக்க முடியாது. வாங்க போலாம். இவ்வளவு தூரம் வெயிட் பண்ணிட்டோம், அத பத்தி அப்புறம் யோசிக்கலாம். முதல்ல இங்க இருந்து கிளம்புவோம். பண்ணிடுறா. வாங்க வாங்க, உங்களுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிருக்கிறதா சொன்னாங்க. நல்ல செய்தியோட வந்திருப்பீங்க. அதை கேட்டு சந்தோஷப்படலான்னு இருந்தேன். என்னாச்சு? அத்தை எங்க? உள்ளதான் இருக்காங்க. அம்மா வந்துட்டீங்களா? போன காரியம் என்னாச்சு? தினேஷோட அப்பா அம்மா பாத்தீங்களா? என்ன சொன்னாங்க? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வந்துட்டீங்களா? போன காரியம் என்னாச்சு? தினேஷோட அப்பா அம்மா பாத்தீங்களா? என்ன சொன்னாங்க? அத்தை, அந்த விஷயத்தை பத்தி நாம அப்புறம் பேசிக்கலாம். இப்போ உங்க உடம்புக்கு எப்படி இருக்கு? சம்பந்தியமா, ஏன் பேச்ச மாத்துறீங்க? போன விஷயம் என்ன ஆச்சுன்னு சொன்னா நானும் சந்தோஷப்படுவேன்ல. ஏன் எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? போன வேலை முடியலையா? பானுமதி, இப்பதானே வந்திருக்கோம். அத பத்தி நிதானமா உட்கார்ந்து பேசுவோம். நீங்க வாங்க அத்தை. ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு முக்கியமான விஷயம் கேட்கலான்னா வாங்க வாங்கன்னு கூப்பிட்டா என்ன அர்த்தம்? நீங்க எல்லாரும் இப்படி அமைதியா இருக்கிறத பார்த்தா எனக்கு என்னவோ பயமா இருக்கு. ஆமா, எல்லாரையும் வர சொல்லிட்டு அவன் எங்கேயாவது ஓடி போயிட்டானா?
சித்ரா, என்ன ஆச்சு? ஏன் எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. சித்ரா தேவம்மா சொல்லுங்க. நான் சொன்ன மாதிரி ஏதாவது நடந்துருச்சா? பானுமதி, வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசாத. எங்க எப்படி பேசணும்னு உனக்கு புத்தியே இல்லையா? ஏற்கனவே அத்தைக்கு உடம்பு சரியில்லை. அப்படி இருக்கும்போது இப்படி எல்லாம் பேச உனக்கு எப்படி மனசு வருது? ஆமா, நான் இப்ப என்னத்த பேசுறேன்னு அப்படி கோவப்படுறீங்க? கல்பனாவோட வாழ்க்கைய பத்தி எனக்கு மட்டும் அக்கறை இருக்காதா? என்ன சொல்லுங்க. ஏய், உன் அக்கறை உன இங்க அவசியம் இல்ல. முதல்ல இங்க இருந்து கிளம்பி போ. அத்தை, எங்க அம்மாவும் இந்த வீட்டு சம்மந்தி தான். அவங்கள இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. ஏய், போதும், மூடு வாய. யார் யாருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். உங்க அம்மா கிட்ட சொல்லி வை. சரி, நான் போறேன். மரியாதை இல்லாத வீட்ல எனக்கு ஒண்ணு இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா எனக்கும் ஒரு காலம் வரும். அப்ப நான் உங்க எல்லார்கிட்டயும் பேசிக்கிறேன். பிரியா, நான் கிளம்புறேம்மா. நான் உன்னை இங்க பாக்குறது இதான் கடைசி தடவையா இருக்கும்னு நினைக்கிறேன். நீ அம்மாவை பாக்கணும்னா வீட்டுக்கு வா. நான் இனிமே இங்க வரமாட்டேன். தள்ளு. அம்மா, போயிட்டு வரேம்மா. வரேன் சம்பந்திம்மா. சித்ரா, தியாகராஜ், அங்க என்ன நடந்துச்சு? பானுமதி சொன்ன மாதிரி அங்க ஏதாவது நடந்துச்சா? தயவு செஞ்சு சொல்லுங்க. அம்மா, அங்க நாங்க போகும்போது வீடு பூட்டி இருந்தது. அவங்க இன்னும் துபாயில இருந்து வரல போல இருக்கு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். அதுக்குள்ள சித்ரா சொன்னா அம்மாக்கு உடம்பு சரியில்லை, வாங்க வீட்டுக்கு போலான்னு எல்லாரும் கூட்டிட்டு வந்துட்டா.